இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Godoxல வந்து புதுசா வெளியில வர போற தீப்பெட்டி சைஸ்ல இருக்க ட்ரிகர் பத்தி தான். தீப்பெட்டி சைஸா இது இல்லங்க பட்டன்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கம்ப்ளீட்லி பட்டன் ஃப்ரீ டச் ட்ரிகர். இது வரைக்கும் அபிஷியலா Godox அனௌன்ஸ் பண்ணல. பட் அரிசோனால, அதாவது அமெரிக்கால இருக்க அரிசோனால ஒரு போட்டோ கான்ஃபரன்ஸ்ல அந்த Godoxோட ட்ரிகரை சில பேர் பார்த்துருக்காங்க. அதுல இருந்து கிடைச்ச நிறைய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். நம்ம Godoxல வந்து நிறைய ட்ரிகர்ஸ் பார்த்திருப்போம். இப்போ ரீசெண்டா Xpro Mark II ட்ரிகர் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இந்த Xpro Mark II ட்ரிகர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ வார்லாக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஜஸ்டின் ஹூகன் அவர் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அது என்னடான்னு பார்த்தோம்னா இவ்வளோ பெருசு இருக்கிற, அதாவது தீப்பெட்டியோட கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு ட்ரிகர். இந்த ட்ரிகர் வந்து கம்ப்ளீட்டாக பட்டன் எதுவுமே கிடையாது. அதில் ஒன்லி அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற விஷயத்த நம்ம டச் பண்ணி ஸ்வைப் பண்ணி எல்லா விஷயத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னடான்னு பார்த்தா Godoxோட ட்ரிகர் வந்து இந்த ஃபோட்டோ கான்ஃபரன்ஸில் வச்சுருக்காங்க. நாங்கள் அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியான மற்ற எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அதில் அவங்க அந்த கமெண்ட் செக்ஷனில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் இதை தான் வந்து நான் வந்து யதார்த்தமாக நம்ம வந்து அதை பார்க்கறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குனது. ஸோ அதில் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற அவங்களோட யூகம் அவங்க ஃபுல்லாக வந்து வெளியில் சொல்லலை. ஆனால் Godoxோட வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் கம்ப்ளீட்டாக டச் ஸ்க்ரீன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா புதுசு ஒன்றும் கிடையாது. ப்ரோ ஃபோட்டோவில் வந்து கனெக்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ப்ரோ ஃபோட்டோ கனெக்ட் ப்ரோ அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த கனெக்டையும் இந்த கனெக்ட் ப்ரோவில் இருக்கிற அந்த ப்ரோ ஃபோட்டோவில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த Godoxோட டிரான்ஸ்மிட்டராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட்டைக்கிளி தீப்பெட்டி சைஸில் இருக்கக்கூடிய அந்த Godox டிரான்ஸ்மிட்டர் எந்த வித பட்டனும் இல்லை. சைடில் ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரால் வீல் மாதிரி இருக்குது. அதை நம்ம அந்த ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்வைப் பண்ணி டச் பண்ணி ட்ராக் பண்ணி என்ன வேணாலும் கம்ப்ளீட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற விஷயங்கள் குரூப்பில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். குரூப்போட மோட் எல்லாத்தையும் வந்து அதில் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெளிவாக தெரியும். இத்தினோண்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன டிவைஸில் இவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குதா, இந்த Godox டிரான்ஸ்மிட்டர் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து வந்துருச்சு. இதை பற்றி நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணேன், எந்த ஒரு வீடியோவும் கிடைக்கல. ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணி நம்மளே ஒரு வீடியோ செய்யலாம். ஏன்னா வந்து Godoxோட ட்ரிகர் ஆச்சே, இந்த மாதிரி ஒரு ட்ரிகர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. இந்த ரீசெண்டாக Xpro ட்ரிகர் பற்றி நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதும் கூட பிரசன்னா சார்கிட்ட சொல்லியிருந்தேன். பிரசன்னா வெங்கடேஷ் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட கூட சொல்லேன், சார் இது வந்து கம்ப்ளீட்டாக டச்சில் வந்து எப்படி சார் இருக்கும், நம்ம வெஸ்ட்காட் மாடலில் இருக்கிற மாதிரி ப்ரோ ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி டச்சில் வந்து சூப்பராக இருக்குமே சார், நம்ம சின்ன சின்ன பட்டன் அழுத்திட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு தான் பேசிகிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், டச்செல்லாம் இருக்கிறத யூஸ் பண்ணுங்கப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேபி அந்த Godox வந்து அமெரிக்காவில் வந்து இது வந்து ஒரு ஃபோட்டோ கான்ஃபரன்ஸில் வச்சுருக்காங்கன்னா வெளியில் சொல்லலை. அது வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் என்னென்ன பிரச்சனைகள் அதில் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்கிட்ட அவங்க வந்து கொடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து இன்ன வரைக்கும் Godox வந்து அஃபிஷியலாக சொல்லலை. நம்மளோட யூகங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அந்த சின்ன தீப்பெட்டி சைஸ் இருக்கிற அந்த ட்ரிகர் மேபி வந்து அதில் வந்து பேட்டரி நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து AA பேட்டரி வந்து போடுற மாதிரி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பேட்டரி போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணலாம், உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி USB கேபிள்ஸ் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் திரும்பி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். அது ஒரு விஷயம். தென் இதில் வந்து நீங்கள் வந்து எல்லா கேமராக்கும் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சோனியை தவிர நீங்கள் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப நாளாக, அதாவது யூனிவர்சல் ட்ரிகர்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெஸ்ட்காட்டில் இந்த ஒரு மாடல் இருக்குது. Godoxல அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. வெஸ்ட்காட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேமராவில் வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேமராங்கிறத மெனுவில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து சோனி, என்னோடய கேமரா கேனான் இல்லை ஃபியூஜி அப்படிங்கிறத நீங்கள் லூமிக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரிகர் அந்த கேமராக்கு ஏற்றது மாதிரி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், இன்க்ளூடிங் ஹை ஸ்பீட் சிங்க் அண்ட் TTL. இது வந்து இந்த மாதிரி Godox வந்து இந்த விஷயத்தில் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். இது எல்லாமே நம்மளோட யூகங்கள் தான். இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி வரலாம். இது வந்து அந்த லெவலுக்கு காம்பேக்டாக சின்னதாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஸோ அதில் வந்து இன்னும் நீங்கள் அந்த IR பிளாஸ்டர் மாதிரி அதில் வந்து அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளோட யூகங்கள் தான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ட்ரிகரில் வந்துச்சு அப்படின்னா அது ரேட் அதிகமாக இருக்கும், அது வேறு விஷயம். பட் வந்துச்சு அப்படின்னா
இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிகர்லாம் வச்சு நம்ம கஷ்டப்படுறதோட அது இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக போட்டு சூப்பராக வாங்கி பக்காவாக வேலை செய்யலாம். ஸோ அவ்வளோ சின்னதாக இருக்கிற அந்த ட்ரிகரில் என்னென்ன விஷயங்கள் வந்து கவனமாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் ஹாட் ஷூ வைக்கணுங்க. அந்த சோனிக்கு வந்து அந்த பிரச்சனை கொடுத்தது மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஹாட் ஷூ இருக்கவே கூடாது. இன்க்ளூடிங் இந்த ஃப்ரண்ட்லாம் கூட கம்ப்ளீட்டாக மெட்டல் தான் இருக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக் ஹாட் ஷூ வச்சு நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு கோடாக்ஸில். அது அவங்களுக்கே தெரியும். வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த சோனி யூசர்ஸ்க்கு அது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மெட்டல் ஹாட் ஷூ கண்டிப்பாக வேணும். மெட்டல் ஹாட் ஷூ இல்லாமல் இருக்கவே கூடாது. அடுத்தது இந்த மாதிரியான லாக்கிங் சிஸ்டம் வேணும். அந்த பழைய திருகிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து லாக்கிங் சிஸ்டம் கண்டிப்பாக வேணும். அதுலேயும் அது வந்து வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். அடுத்தது தீப்பெட்டி சைஸ் மாதிரி தான் இருக்குது. சின்னதாக இருக்குது. ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம மாதிரி விரல்லாம் ஓகே, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஓகே. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க, விரல் ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க அதை எப்படி வந்து டச் பண்ணி அப்படி ஒர்க் பண்ணுறது. ஏன்னா எந்த ஃபிசிக்கல் பட்டன்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த ஃபிசிக்கல் பட்டன்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வைக்கணும். சைடில் எப்படி அதை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருக்குமே டச்சு வந்து பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து சரியாக வராதுங்க. நம்ம வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டனில் யூஸ் பண்ணுற மாதிரி டயலில் யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டச்சில் வராதுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. மேபி இந்த சின்னதாக இருக்கிற அந்த காம்பேக்ட் ட்ரிகரை வந்து நீங்கள் உங்களோட மொபைலோட ஒய்ஃபை ஆர் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இதனாலேயோ என்னமோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் கொடுக்காதது மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஆங்கிள் இருக்கு பாருங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம கேமராவில் இப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். கேமராவில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கேமரா மொத்தமாக கீழே கொண்டு வந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் மேலே வச்சுக்கிட்டே பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாங்க, கேமரா வந்து ஒரு பொசிஷனில் வந்து ஆங்கிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க போய் ஏதாச்சும் ஒன்று மாற்றணும் அப்படின்னா மேலே ஏறி போய் இப்போ ஃப்ளாட்டாக இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே மேலே ஏறி போய் மாற்றுறது மாதிரியாக ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதனால அதை வந்து டேரெக்டாக உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணி நீங்கள் சப்போஸ் வந்து ட்ரிகர் மேலே வச்சுட்டீங்க, கேமரா இப்படி இருக்குது, அப்சைட் டவுனாக இருக்குது, நீங்கள் போய் அதில் பவரை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா உங்கள் மொபைலோட நீங்கள் ஆப்போட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலே நீங்கள் வந்து மற்ற அந்த ஃப்ளாஷ் பவர் செட்டிங்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு, கோடாக்ஸ் லைட்டிங் ஆப்பில் வந்துருச்சு. ஸோ இதுலேயும் அதை இன்க்ளூட் பண்ணலாம். அதனால நாங்கள் ஃப்ளாட்டாக வைக்கிறோம். அந்த ஆங்கிள் தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ப்ரோ ஃபோட்டோ கனெக்ட் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி பெரிய ஓலட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நிறைய பட்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை டச்சு கிடையாது, நிறைய பட்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது இந்த மாதிரி எக்ஸ்ப்ரோ மாதிரியே ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கவனம் செலுத்தணும். மேபி அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமே கிடையாது. நான் வந்து சாதாரணமாக இங்கே உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய இன்ஜினியர்ஸ்க்கு டிசைனர்ஸ்க்கு அது கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் நம்மளோட விஷயங்கள் நம்ம சொல்லி ஆகணும். இந்தந்த விஷயங்கள் நாங்கள் வந்து களத்தில் வந்து கஷ்டப்படுறோம், அதனால் நம்மளுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது நம்மளோட ஃபீட்பேக்காக இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்தது இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த ஸ்க்ரீனை பார்த்திங்கன்னா பிரைட் சன்னி டைமில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு தெரியாது. அந்த கான்ட்ராஸ்ட் வந்து தெளிவாக தெரியாது. கம்ப்ளீட்டாக கலர்ஃபுல் ஓலட் ஸ்க்ரீனில் இருக்கும்போது பிரைட் சன்னி டைமில் அது எந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன்லாம் தாங்கி அதை நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஸோ அது வந்து நல்லா பார்க்கக்கூடிய அளவுக்கு ஈவன் வயசானவங்களுக்கு கூட கண்ணாடி போட்டுருக்கவங்களுக்கு கூட அது ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து தரக்கூடாது. உள்ளே இருக்கிற விஷயங்கள் தெளிவாக தெரியணும். இந்த மாதிரியெல்லாம் தெரியும் போது அது பேட்ரி லைஃப் பற்றி நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இது சார்ஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நம்ம நிறைய கேமராஸ் இப்போ வந்துருச்சு, யூஎஸ்பி டைப்-C போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், டம்மி பேட்டரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே நீங்கள் யூஎஸ்பி வச்சு பவர் அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ட்ரிகர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சில கேமராவில் பார்த்தீங்கன்னா நிக்கான் Z8 Z9லலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கேமராலேருந்து யூஎஸ்பி பவர் அவுட்புட் எடுக்கலாம். அதாவது கேமரா உங்களோட நீங்கள் டிவைஸ் பக்கத்தில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை உங்கள் கேமரா பவரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நிக்கான் கேமராஸில். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் யூஎஸ்பி டைப்-C கொடுத்து இல்லை யூஎஸ்பி கேபிள்ஸை கொடுத்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா கோடாக்ஸ் வந்து அமெரிக்காவில் வேறு மாதிரிங்க. அமெரிக்காவில் வந்து கோடாக்ஸ் பிராண்ட் வந்து டேரெக்டாக கிடையாது. அவங்க வந்து B&H வந்து கோடாக்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் ஆடரோமாவோட ஓன் பிராண்ட், அதாவது கோடாக்ஸும் ஆடரோமாவும் மிக்ஸ் பண்ணி ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அவங்க எல்லாமே கொண்டு வருவாங்க. உங்களோட கோடாக்ஸ் AD சீரீஸாக இருக்கட்டும், இல்லை SK400 இருக்கட்டும், இந்த ட்ரிகர்ஸாக இருக்கட்டும், XT Xpro ட்ரிகர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படிங்கிற பிராண்ட் நேமில் தான் வரும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இந்த கோடாக்ஸோட Xpro ட்ரிகரே வந்து பார்த்திங்கன்னா R2
ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. R2 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டலாம் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் R2 ப்ரோ Mark 2, R2 Xpro Mark 2 அப்படிங்கிற 2 விதமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது அங்கே உள்ள அமெரிக்கன்ஸ்க்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. R2 ப்ரோ வாங்குறதா இல்லை R2 Xpro Mark 2 வாங்குறதா அப்படிங்கிற ஒரு குழப்பமாக இருக்கும். பார்த்தீங்களா, பேசும்போது நிறைய குழப்பம் வருதுல்ல. இதுக்கப்புறம் இந்த நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிற அந்த டச் ஸ்க்ரீன் கொண்ட அந்த ட்ரிகர் அவங்க வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட்டுங்கிற இதில் கொண்டு பிராண்டில் அமெரிக்காவில் மட்டும் கொண்டு வர போகிறாங்களா, இல்லை கொடாக்ஸோட பிராண்ட்லேயும் சேர்த்து கொண்டு வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஃப்ரம் சைனா அப்படிங்கிற கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு அருமையான டிவைஸ் கொடாக்ஸ்லேருந்து உண்மையிலே வரப்போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இப்படி வந்துச்சுன்னா நம்ம இந்த ட்ரிகரை கண்டிப்பாக வாங்கி உங்களோட ரிவ்யூக்காக சமர்ப்பிப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் உருப்படியாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோன்னா அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மிரர்மே ஸ்டுடியோ. We create a bond with you. Bye bye.